ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி 10,000 10 மில்லியன் ஆன கதை பை என் சொக்கன் இந்த புக்கோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து நல்ல நல்ல புக் ரிவ்யூஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் போட்டுட்டு வரோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு 7 கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் பட்னி கம்ப்யூட்டர் சர்வீசஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 7 பேர்த்துக்குமே ஒரு கனவு இருந்துட்டு இருக்கு. இனி ஃப்யூச்சரில் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நேர்மையாகவும் நியாயமாகவும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இந்தியன்ஸுக்கு இதில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ பிளான் பண்ணி இதை கரெக்டாக பண்ணால் இந்தியாவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் உலக தரத்தில் செயல்படக்கூடிய புது கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறது தான் அவங்க கனவாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் அப்போ அவங்களுக்கு பணம் ஒரு முக்கிய தேவையாக இருக்குது. இப்போ நாராயணமூர்த்தி பட்னி கம்ப்யூட்டர் சர்வீசஸில் சாஃப்ட்வேர் செக்ஷன் ஹெட்டாக இருக்கார். அவர் தான் இந்த புதிய கம்பெனிக்கான கனவை காண முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அதோட தன்னை மாதிரியே ஒரே கருத்துக்கள் இருக்கவங்க 7 பேரோட பேசி அவங்க சம்மதத்தையும் பெற்றிருக்காரு. 1946 ஆகஸ்ட் 20 முசூரியில் இருக்க கோலார் டிஸ்ட்ரிக்ட் சித்தலக்காட்டான்ற ஊரில் ஏழை பிராமண குடும்பத்தில் பிறக்கிறார் திரு நாராயணமூர்த்தி. இவரோட அப்பா நாகவர ராமாராவ் ஸ்கூலில் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்திருக்காரு. மொத்தம் 8 குழந்தைங்க, 5 பொண்ணு 3 ஆண். அதனால் குடும்பம் நடத்த ரொம்பவே அவரோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்க எல்லா குழந்தைகளுமே படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அடிக்கடி இவர் அப்பா வேறு பள்ளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ சிறிய வயது நாராயணமூர்த்தியும் வேறு ஸ்கூலில் படித்து வேண்டியிருந்திருக்கு. 10th ஸ்டாண்டர்டில் ஸ்டேட்லேயே 4th மார்க் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் ஸ்டேட்டில் 3rd மார்க் வாங்கியிருக்காரு. இவங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஸில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஸோ இவரோட அப்பாவும் அதே மாதிரியே இவரும் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பட் திரு மூர்த்தி அவருக்கு இதில் விருப்பம் இல்லை. இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. அதுவும் ஐஐடியில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்ஜினியரிங்க்கு எப்போவுமே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. ஐஐடியில் டஃப்பான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிற வழக்கம் வேறு இருந்தது. இதோட மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் அங்கே சீட் கிடைக்கும். இவர் படிச்சுட்டு இருந்த டைமில் 1 இயருக்கு 1200 பேருக்கு மட்டும்தான் ஐஐடியில் ஜாயின் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும். ஸோ இவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அப்போல்லாம் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் புக்ஸ் கிடைக்கிறது சென்னை, மும்பை, டெல்லி இந்த மாதிரி வெல் டெவலப்டு ஏரியாஸ்லேயே கஷ்டம். இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களே ரொம்ப கம்மி. ஸோ சரியான ஹெல்ப்போ கைட் பண்ண யாருமே இல்லை இவருக்கு. பெங்களூர் போய் எக்ஸாம் எழுதியிருக்காரு. அந்த எக்ஸாம்லையே 17th பிளேஸ் வாங்கியிருந்திருக்காரு. அதனால் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவரோட குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலையால் அவரால் ஐஐடியில் சேர முடியாமல் போகுது. ஸோ அதை பற்றின கஷ்டம் மனசுக்குள்ளேயே இருந்தாலும் அதை மறைச்சிட்டு மைசூர் யூனிவர்சிட்டியோட நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாரு. அங்கேயும் ஆர்வத்தோடு படித்து 1967 காலேஜில் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு அகைன் ஐஐடி கான்பூரில் எம்டெக் படிக்கிற சான்ஸ் கிடைக்கிது. எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் இருந்தனால அவர் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார். அப்போ அவரோட காலேஜில் ஒரு புது கம்ப்யூட்டரை கொண்டு வராங்க. ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகியிருந்த ஐபிஎம் அவர் அப்போ தான் அவரோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டரை பார்க்குறாரு. அதை பற்றி டீச்சர்ஸ் சொல்ல இவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்டுட்ருக்காரு. 1969 எம்டெக் கிராஜுவேட் ஆகுறாரு. உடனே அவருக்கு வேறு பெரிய மற்றும் சிறந்த நிறுவனங்களான ஹிந்துஸ்தான், ஹெச்எம்டி, இசிஐஎல், எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, டாட்டாவோட மெஷின் டூல்ஸ், டெல்கோ, ஏர் இந்தியா இங்கேருந்தெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. பட் அவருக்கு டிசைட் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவரோட ஃபேவரட் ப்ரொஃபஸரான கிருஷ்ணய்யா ஐஐஎம் ஹைதராபாத்தில் ஜாபில் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாரு. அப்போ அந்த காலேஜில் லேட்டஸ்ட்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே அவரும் அங்கே ஜாயின் பண்ணிடுறாரு. அங்கே ஒர்க் பண்ணுறப்ப டெய்லி 20 ஹவர்ஸ் அந்த கம்ப்யூட்டர் கூடவே இருந்திருக்காரு. இசிஐஎல் கம்பெனிக்காக பேசிக் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான இன்டர்பிரிட்டரை க்ரியேட் பண்ணி சாதனை பண்ணியிருக்காரு. 3 இயர்ஸ் ஐஐஎம்மில் ஒர்க் பண்ண அப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்க செசான்ற கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. சார்லஸ் டி கவுலின்ற பாரிஸ்
ஏர்போர்ட்டில் கார்கோ டிபார்ட்மெண்ட்டில் டெய்லி ஆக்டிவிட்டீஸை ப்ரோக்ராம் பண்ணுறாரு. அவரோட குரூப் கூட சேர்ந்து பிரமாண்டமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறாரு. ஒரே டைமில் வேறு வேறு பிளேஸ்லேருந்து ஆப் 400 பீப்புளுக்கு மேலே யூஸ் பண்ண முடியும். அதர் ஸ்டேட்ஸ் கண்ட்ரீஸ்லேருந்து பாரிஸ்க்கு வர கூட்ஸ் டிராஃபிக்கிங் மேனேஜ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃப்ரான்ஸில் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 1974 இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. அப்போ அவர்கிட்ட இருந்த பேலன்ஸ் அமௌண்ட் $450 தான். பேலன்ஸ் எல்லாத்தையுமே அவர் டொனேட் பண்ணியிருந்திருக்காரு. 1975 அவரோட காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தரோட சேர்ந்து சிஸ்டம்ஸ் ரிசர்ச் இந்தியான்ற ஆர்கனைசேஷனை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ இந்திரா காந்தி மேம் நம்ம நாட்டோட பிஎம்மாக இருக்காங்க. பட் அப்போ நம்ம நாட்டில் பொருளாதார நெருக்கடியான நிலை ஏற்பட்டிருந்திருக்கு. அப்போ திரு நாராயணமூர்த்தி கணித அடிப்படைகளை பயன்படுத்தி இந்தியாவோட பல்வேறு சமூக பிரச்சனைகள், போக்குவரத்துக்கான சாலை வசதி, தண்ணீர், மின்சாரம், இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுமா அப்படின்ற எஸ்ஆர்ஐன்ற அவரோட கம்பெனியில் ரிசர்ச் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு க்ரியேட் பண்ண எந்த ரிசர்ச் பேப்பருமே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் அங்கே இருந்தவர் பாம்பேயில் இருந்த பட்னி கம்ப்யூட்டர் கன்சல்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. நார்த் கர்நாடகாவில் இருக்க ஜூப்ளின்ற பிளேஸில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிறார் சுதா. அப்பா குல்கர்னி அரசு மருத்துவர். பிவிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. எம்டெக் சிஎஸ் இந்தியா அறிவியல் கழகம் IISc அதில் படிக்கிறதுக்காக பெங்களூருக்கு வராங்க. அங்கேயும் கிளாஸ் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு டாடா டெல்கோவில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பிரசன்னான்ற இன்ஜினியர்கிட்ட இருந்து சுதா புத்தகங்களை வழக்கமாக வாங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. அதில் நிறைய புக்ஸில் நாராயணமூர்த்தின்ற பேர் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவரை பற்றி விசாரிக்கிறாங்க. இவர் பாரிஸில் ஒர்க் பண்ணது, எஸ்ஆர்ஐயில் ரிசர்ச் பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே இவர் மேலே அவங்களுக்கு மரியாதை ஏற்படுது. அப்ராட் போயிட்டு வரவங்க பார்க்க பாஷாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ இவரை நேரில் பார்க்குறப்போ தடியான ஸ்பெக்ஸ் போட்டுட்டு சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு திரு நாராயணமூர்த்தி. ஒர்க் ரிலேட்டடாக அப்பப்போ மீட் பண்ணி பேசுகிறவங்க அப்படியே நாளாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பொண்ணு வீட்டில் மேரேஜ் பண்ணிக்க பேசுகிறாங்க. அப்புறமா தான் 1977 ஆகஸ்ட்டில் பட்னி கம்ப்யூட்டர்ஸில் ஜாயின் பண்ணுற நாராயணமூர்த்தி. அப்புறம் 2 பேர் வீட்லேயும் பேசி 1978 Feb 10 பெங்களூரில் இருக்க திரு நாராயணமூர்த்தி வீட்டிலேயே அவங்க மேரேஜ் எளிமையாக நடைபெறுது. அவங்க 2 ஃபேமிலிஸ் மட்டும் அதில் கலந்துக்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறமா பட்னி கம்பெனியில் ட்ரைனிங்காக அமெரிக்கா போகிறாரு நாராயணமூர்த்தி. அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து போகிறாங்க. ரிட்டர்ன் வந்துட்டு 2 பேரும் பேந்திராவில் இருக்க அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த டைமில் கம்பெனியில் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆகுறாரு. நிறைய யங்ஸ்டர்ஸை கம்பெனியில் சேர்க்குறாரு. அதில் ஒருத்தர் தான் நந்தன் நீலகனி. மும்பை IIT கிராஜுவேட். இவங்க தாட்ஸ் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இன்னும் சில பேர் இவங்க குரூப்பில் ஜாயின் ஆகிறாங்க. அப்போ தான் இவங்க புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவுக்கு பிளான் பண்ணுறாங்க. பட் மணி இன்வெஸ்ட் பண்ண யாரும் இல்லாதனால இவங்க அந்த பிளானை நடத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வந்த அவரோட ஒய்ஃப் கிட்ட அவரோட ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு புது சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. பட் ஏற்கனவே இவர் எஸ்ஆர்ஐன்ற கம்பெனியை ஓப்பன் பண்ணி அவருக்கு ஃபெயிலியர் ஆனனால அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. பட் இவர் சாஃப்ட்வேரில் இந்தியாவுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, இதை பண்ணால் இதுதான் சரியான டைம்னு இவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. பட் அந்த டைமில் நாராயணமூர்த்தியோட ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லா இருந்ததுனால அவரோட சிஸ்டர்ஸ் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகலை. சுதாமூர்த்தியும் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவரோட சேர்ந்து இன்னும் 6 பேர் இருக்காங்க. ஆளுக்கு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒய்ஃப் கிட்ட அந்த பணத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. இந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்ட சுதாமூர்த்தி மேம் அவங்க சேவிங்ஸ்லேருந்து 10,000 ரூபாயை எடுத்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் அவங்களோட சேலரியில் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 3 இயர்ஸில் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த பிஸ்னஸை விட்டுட்டு ஜாபுக்கு ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க சம்மதத்தையும் சொல்லிடுறாரு. இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண 7 பேரோட பேர் நாகவார ராமாராவ் நாராயணமூர்த்தி, நந்தன் நீலகனி, கே தினேஷ், எஸ் கோபாலகிருஷ்ணன், NS ராகவன், ST சிபுபால், 7th அசோக் அரோரா. இவங்க எல்லாரும் சேர்ந்து 1980 லாஸ்ட்டில் ஜாப் ரிசைன் பண்ணுறாங்க. 1981 ஜூலை 2 அவங்க புது கம்பெனியை ஓப்பன் பண்ணுறாங்க.
ஃபர்ஸ்ட் அவங்க செலக்ட் பண்ண பேர் இன்ஃபோசிஸ் கன்சல்டன்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். அப்புறம் 1992 இன்ஃபோசிஸ் டெக்னாலஜிஸ் லிமிட்டட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கம்பெனியை ஓப்பன் பண்ணப்போ அதில் வெளியில் இருக்கவங்க யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆளுக்கு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அவங்க கம்பெனியை டெவலப் பண்ண அமௌண்ட் தேவைப்படுது. பட் பேங்க்ஸில் யாருமே இவங்க பிளானை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஏர் ட்ராவல் கர்நாடகா மாநில தொழில்வரைத்துறை வளர்ச்சி அமைப்பு கர்நாடகா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ் ஹெட் KSN மூர்த்தியை சந்திக்கிறாரு நாராயணமூர்த்தி. அப்போ அவர்கிட்ட இவங்க கம்பெனி ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்களும் அதுக்கப்புறமா இவரோட பிளான்ஸை எல்லாம் செக் பண்ணிட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ண அப்ரூவ் பண்ணிடுறாங்க. பூனேயில் இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் திரு நாராயணமூர்த்தியின் குடும்பம் மும்பையில் இருந்திருக்கு. சுதா மூர்த்தியும் அங்கே தான் டெல்கோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவர் மும்பையிலேருந்து அடிக்கடி பூனே ஆஃபீஸ் போயிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் பூனேயில் ஒரு வீடு பார்த்துருக்காரு. அப்போ அவங்க ஆஃபீஸில் பணம் கம்மியாக இருந்தனால அங்கே ஒர்க் பண்ண 7 பேருமே ஓனர், சேல்ஸ், கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட், கன்சல்டன்ட் எல்லா வேலையுமே பண்ணியிருக்காங்க. சுதாமூர்த்தி மேமும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எழுதுறது, டீ போட்டு கொடுக்கறது, கால்ஸ் ஆன்சர் பண்ணுறது, மெயில் ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ப்ரெக்னென்சியோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. அந்த டைமில் ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் போயிட்டு இருந்திருக்காங்க. சுதாமூர்த்தி மேமோட நேட்டிவ் ஹூப்ளியில் டெலிவரி நடக்குது. பெண் குழந்தை பிறக்குது. அக்ஷத்தான்னு பேர் வைக்கிறாங்க. சில மாதங்கள் கழித்து திரும்பி வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லாமல் ரொம்பவே சிரமப்படுறாங்க. 3 months குழந்தைக்கு ஆனதும் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கே குழந்தைய அனுப்பிச்சி வச்சுட்டு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ் குழுவோட முயற்சியால் கம்பெனி டெவலப் ஆனதுக்கப்புறமா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண டெல்கோவிலேருந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. அப்போது டாடா இண்டஸ்ட்ரீஸ் ஹெட் JRD டாட்டாவை மீட் பண்ணுறாங்க. அப்போ அவர் நாம் எந்த சமூகத்திலேருந்து லாபத்தை பெறுகிறோமோ அந்த சமூகத்துக்கே அந்த லாபத்தை திருப்பி கொடுக்க வேண்டும்னு அறிவுரை சொல்லியிருக்காரு. இது சுதாமூர்த்தி அவர்களோட மனசில் ஆழமாக படியுது. பின் நாட்களில் அவங்க சமூக சேவையும் ஈடுபட்டிருக்காங்க. பூனேயில் நாராயணமூர்த்தியும் இன்ஃபோசிஸும் ஒரே வீட்டில் நடக்குது. அப்போது இன்ஃபோசிஸோட பார்ட்னரான நந்தநீலகனியும் அங்கே குடி போகிறாங்க. ஒரே வீட்டில் 2 குடும்பம், ஒரு ஆஃபீஸு சிக்கனமாக நடத்துகிறாங்க. சில நாட்களில் அக்ஷதாவான அவங்க குழந்தையும் அழைச்சிக்கிறாங்க. நந்தன் தம்பதியோட 2 குழந்தைங்களும் அந்த வீட்டில் தான் வசிக்கிறாங்க. அப்பப்போ மற்ற பார்ட்னர்ஸ் கூட லேட் ஆகிடுச்சுன்னா அங்கே தங்கிப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்திருக்காங்க. டே அண்ட் நைட் டைம் பார்க்காம உழைச்சிருக்காங்க. நாராயணமூர்த்திக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணப்பவே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்திருக்காங்க. இந்தியாவில் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சீக் பண்ணுறதுல தான் அதிக இன்ட்ரெஸ்டோடு இருந்திருக்காங்க. பட் எடுத்த உடனே யாரும் சான்ஸ் கொடுத்துட மாட்டாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு குறைஞ்ச செலவில் நல்ல தரமான சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு திரு நாராயணமூர்த்தி அவங்க நிறுவனத்துக்கு வலியுறுத்தியிருக்காரு. அவங்க கம்பெனியோட 3 முக்கிய நோக்கங்களை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், அவங்க எழுதுகிற எல்லா சாஃப்ட்வேர் கோடிங்ஸ் அவங்க கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணணும். அவங்க விரும்புகிற விதத்தில் சரியாக இருக்கணும். அவங்க தர அல்லது விற்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. செகண்ட், அவங்க எந்த ஒர்க் செஞ்சாலும் அதை ஒரு செலக்டிவ் பிளேஸ் ஆர் லொக்கேஷனை மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் குளோபலைஸ்டு சாஃப்ட்வேராக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. தேர்ட், அவங்க சாஃப்ட்வேர் சர்வீஸோட குவாலிட்டியில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. யாரும் குறை சொல்லாத அளவுக்கு ப்ரொஃபஷ்னல் அண்டு குவாலிட்டி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்படியே படிப்படியாக பல கொள்கைகளை ஃபாலோ பண்ணி இன்ஃபோசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அவங்க வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள். கம்பெனியும் நல்லா வளர்ச்சி அடையுது, மேலும் விரிவடையவும் தொடங்குது. 1998 லாஸ்ட் குவார்ட்டர்ஸில் இன்ஃபோசிஸோட இன்கம் 90%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் க்ரியேட் பண்ண ESOP எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் ஆல் 1994 2575 எம்ப்ளாயீஸ், 1998 1491, 1999 18,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. 1999 மார்ச்சில் அமெரிக்கா நாஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட்டில் இன்ஃபோசிஸ் பிளேஸ் ஆகிட்டுருக்கு. சேம் இயரில் எக்கனாமிக் டைம்ஸில் இன்ஃபோசிஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கு. 2000
இன்ஃபோசிஸ் 7,000 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 2004 யந்த்ரா கார்ப்பரேஷனை சேல் பண்ணனால 45 crore ப்ராஃபிட் இன்ஃபோசிஸ் கெயின் பண்ணியிருக்கு. 2002 March 31 அன்னைக்கு இன்ஃபோசிஸ் ஹெட் போஸ்ட்லேருந்து ரிலீவ் ஆகுறாரு. ஜூலை 2006 எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் போஸ்ட்லேருந்து விலகிறாரு திரு நாராயணமூர்த்தி. அடுத்து நந்தன் நீலகனி சிஇஓ பொறுப்பேற்கிறாரு. அதன் பிறகு கோபாலகிருஷ்ணன் பதவி ஏற்கிறாரு. இப்போது சலீல் பரீக்ன்றவர் 2018 சிஇஓவாக இருக்கிறார். நாராயணமூர்த்தி சிறிது காலம் சேர்மனாக இருந்து ஓய்வு பெற்றுறாரு. ஒரு மனிதர் தன் வாழ்நாளில் எதை வேணும்னாலும் சாதித்து காட்ட முடியுன்றதுக்கு இதுவே சாட்சி. சரியான அணுகுமுறை, திட்டம், உதவி இதற்கான சாத்தியங்களை இவரும் உடனே பெறலை. தன்னை நல்லா தயார் பண்ணதுக்கப்புறம் தான் இவரால் இதை பண்ண முடிஞ்சிருக்கு. பட்னி கம்பெனியோட சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆனப்புறம் தான் இவரோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண சரியாக போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் லோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ பண்ணது ஃபெயில் ஆயிருக்கு. நம்மளும் இவர் வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நான் இந்த புக்கில் இவரோட ஆரம்பத்து காலத்தை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன தடைகள் எல்லாம் சாதிச்சிருக்காரு, எவ்வளோ சாதனைகள் செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த புக்கை படித்து பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஏன் இவரோட ஆரம்ப கட்டத்தை பற்றி மெயினாக சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம எல்லாருமே ஒரு மனுஷங்க சாதிச்சிட்டா அவங்களோட கடைசி பக்கத்தை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் பல சோதனைகளை தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஸோ அதோட பேசிக் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அவங்களோட ஃபைனல் பேஜை வச்சு எப்படி அவங்க எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ பற்றி இதில் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.